உலக சுற்றுச்சூழல் நாள். இயற்கை வளங்களை சுதந்திரித்தல். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. இயற்கை வளங்கள் மீது அதிக கவனமும் அதை பாதுகாப்பதில் அதிக முனைப்பும் கொண்டுள்ள நாடுகளில் முதன்மையானதாக கருதப்படுவது ஐரோப்பா நாடுகளில் ஒன்றான லிதுவானியா என்கின்ற 65,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட ஒரு சிறிய நாடு. இயற்கைக்கு தீங்கு விளைவிப்பவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை இந்நாடு கொடுக்கின்றது. இந்நாட்டில் வாழும் அனைத்து குடிமக்களுக்கும் எந்த பாகுபாடுமின்றி ஒரே தரமான மாசற்ற தூய குடிநீர் வழங்கப்படுகிறது. இதற்கான காரணம் இயற்கை வளத்தை பாதுகாக்க அந்நாடு கையாளும் சட்டத்திட்டங்களும் அதை சரிவர பயன்படுத்தும் அந்நாட்டு மக்களும் ஆகும். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்கின்ற ஒரு புதிய சிந்தனையை இயேசு கிறிஸ்து மலைப்பொழிவின் போது வெளிப்படுத்தினார். மத்தேயு 5:5. அதாவது கனிவான உள்ளம் கொண்ட ஒரு கடவுளின் படைப்பாகி இயற்கை வளங்களினால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த பூமியை சுதந்திரிப்பார்கள் என்பது ஆகும். இயற்கை மீது மானிடம் காட்ட வேண்டிய கரிசனை மற்றும் அன்பை இங்கே புரிந்து கொள்ள முடிகின்றது. பூமியின் வளங்களில் ஒன்றான மண்ணினாலே உருவாக்கப்பட்ட மனிதன் அதனை ஆளும் உரிமையையும் அதனை பண்படுத்தி பாதுகாக்கும் உன்னத பொறுப்பினையும் பெற்றுக்கொண்டான். இதனை சிறப்பாக நிறைவேற்றிட சாந்த குணம் அடிப்படையானது என்பதை இயேசு தெளிவுபடுத்துகிறார். இயேசுவின் காலத்தில் அநீதி, ஏழ்மை, அடக்குமுறை போன்றவற்றால் நலிவுற்றிருந்த ஜனங்களுக்கு இயேசுவின் போதனைகள் உற்சாகத்தை கொடுத்து மேசியாவின் ஆளுகை மீது நம்பிக்கையும் ஏற்படுத்தியது. இன்று இயற்கைக்கு எதிராக நாம் செய்யும் தீய செயல்களை விட்டுவிட்டு இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தும் நற்செயல்களை முன்னெடுத்து செல்ல நம்மிடமுள்ள சாந்த குணம் உதவி செய்கின்றது. அதோடு இயற்கை வளங்களை சுதந்திரித்து அதனை அனுபவமாக்கி அதனை பாதுகாக்கும் பொறுப்பினையும் கடவுள் நம்மிடம் ஒப்படைத்துள்ளார் என்ற உணர்வோடும் சாந்த குணத்தோடும் இவ்வுலகில் வாழ்வோம். ஜெபம். அன்பு கடவுளே, நாங்கள் சாந்த குணமுள்ளவர்களாய் உலகில் வாழ்ந்து உமது ஆசிகளை சுதந்திரிக்க அருள்தாரும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.